அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத் வேற, இன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத் வேற. நாஞ்சில் சம்பத் என்பவர் ஒரு காலத்தில் மதிமுக மேடையில் கொள்கைகளை கோட்பாடுகளை பேசினவர் தான், ஈழத்தை பேசியவர் தான். நான் கூட கைத்தட்டிருக்கேன், ரசிச்சிருக்கேன், சில்லறையெல்லாம் செதற விட்டுருக்கேன். ஆனால் அன்றைக்கு இருந்த நாஞ்சில் சம்பத் இன்றைக்கு இருக்காரா? அந்த நாஞ்சில் சம்பத் இன்னோவா சம்பத்தா மாறி, அப்புறம் துப்புனா தொடச்சிக்கும் சம்பத்தா மாறி, அப்புறம் திராவிட மாடல் உருட்டு சம்பத்தா மாறி, இப்போ தற்குறி சம்பத்தாக மாறி நிற்கிறாரு. இவருக்கு இப்போ தேவைப்படுது என்னன்னா, அவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஆசைலாம் கிடையாது. அவரை பொறுத்தவரைக்கும் இந்த பாய்ஸ் படத்தில் வர செந்தில் மாதிரி தான். எங்கெங்கே என்ன கிடைக்கணும் அவருக்கு தெரிஞ்சு டேட்டா பேஸ் அவுட் இருக்கும். அதனால் இந்த கூட்டத்துக்கு போனால் 25,000 ரூபா, பட்டிமன்றம் போனால் 10,000 ரூபா, மக்கள் மன்றம் போனால் 5,000 ரூபா. 5,000 ரூபா நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாஞ்சில் சம்பத்து திமுகவை திட்டில, அவரையே திட்டுவார். நாஞ்சில் சம்பத் என்பவன் அவன் ஒரு தற்குறி, அவன் தரங்கட்ட பேர்வழி, வண்டியை வாடகைக்கு விடுறது மத்தியில் வாயை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறவன் நாஞ்சில் சம்பத், அவனெல்லாம் ஒரு மனுஷனா? மதிமுக இருந்தான் அதுக்கு உண்மையாக இருந்தானா? அதிமுக இருந்தான் அதுக்கு உண்மையாக இருந்தானா? நீங்கள் 2,000 ரூபா கூட 7,000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உச்சத்துக்கு போயிடுவாப்புல. அவனெல்லாம் நீங்கள் வாயை வைத்து பிழைத்து கொடுக்கிற ஒரு வேற மாதிரி ஆளுங்க, அவன் பேசாதீங்கன்றாப்புல. அதாவது தன்னைத்தானே அடித்து கொண்டு இந்த ஊருக்குள்ள வருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து அடிப்பாங்க, சலட்டுன்னு அடிப்பாங்க, அடிச்சுட்டு காசு கேட்பாங்க. ஒரு ஜானு வயிற்றுக்குத்தான் எல்லாத்தையும் விற்கிறேன், நான் எல்லாத்தையும் விற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சாட்டையை தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ஒரு ரத்தத்தை வர வச்சு பஸ் ஸ்டாண்டில் வந்து ஆடிக்கிட்டே இப்படி பணம் கேட்பாங்க. அதே மாதிரியான கேரக்டரு சாட்டைக்கு பதிலாக வாய் வச்சுருக்கு, வாயை வச்சு அடிச்சுக்கிட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. இனி தாவேக்காவோட 2K கிட்ஸு எந்த வரலாறும் தெரியாது அவங்களுக்கு திராவிடமும் தெரியாது, தமிழ் தேசியமும் தெரியாது, இந்தி தேசியமும் தெரியாது, தமிழ்நாடு வரலாறு தெரியாது, எம்ஜிஆர் எப்படி உருவானான்னு தெரியாது, திமுக எப்படி உருவாச்சுன்னு தெரியாது, நாம் தமிழ் எப்படி உருவாச்சுன்னு தெரியாது, எதுவும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் டிவிக்கே தளபதி பிளாஸ்ட் வேற லெவலு வெறித்தனம் தான் அவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கும்பலுக்கு நாஞ்சில் சம்பத்துடைய பேச்சுங்கிறது வந்து ஆகச்சிறந்த அருமருந்தாக இருக்கும். தளபதி தம்பி விஜய் அவர்கள் சாதாரணமாக வந்தவர் கிடையாது, திரைப்படத்தில் வந்துடப்பட்டி வா அப்படிமாவில் கைத்தட்டுவாங்க. அவர் படத்தில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாவை கொளுத்துன்னு பாடினவர் சுப்பாவா, சாதி ஒழிச்சவர். அவர் சேரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேண்டும் பேரப்புள்ளன்னு பாடினவர் சுப்பாவா அப்படிம்பாரு. இவங்க உசு வயசு அடிப்பாங்க. இன்னொன்று விஜயனுடைய எல்லா பாட்டையும் பார்க்கணும். தொட்டப்பட்ட ரோட்டு மேலே முட்டை புரோட்டாயிட்டு பாடி அன்றைக்கி ஏழை எளிய மக்களுடைய பசியை போக்க முட்டை புரோட்டா கொடுக்குறேன்னு சொன்னவர். அவர் கொக்கோ கோலா ப்ரௌன் கலரா என்று வெள்ளை ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ப்ரௌன் கலரை ஆதரித்தவர் அவர் அப்படின்னு பேசுவார். எங்கள் அக்கா பொண்ணு அதே கலராயிட்டு அக்கா மக்களை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி உறவு முறையில் பற்றி பேசினவர்னு சொல்லி அந்த பாட்டை அப்புறம் கொஞ்சம் டீகோட் பண்ணிட்டு உட்காந்து பாப்பில். நாஞ்சில் சம்பத் வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, முதல் பேட்டியில் சகோதரர் ராஜ்மோகன் கொடுத்த பேட்டியில், உங்களுக்கு வந்து ஒரு இலக்கிய முகம் தேவைப்பட்டது,